Hi students, good evening. Hope everyone are doing good. Today we are going to see about assessment for learning unit 3 tools and techniques for classroom assessments. In classroom assessments we have different types of tools that can be used for the classroom assessments among students and teachers. Now let's see the tools and techniques for classroom instruction. We have 5 different types, which is first one is observational techniques, self-reporting techniques, incidental record, checklist, rating scales, different kinds of tests. In order to access the learning achievement of students and their method of learning, it requires for teacher to collect various relevant information related to them. In order to access the learning achievement, students ஓட learning achievement நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட மெத்தட் ஆஃப் லேர்னிங் என்ன அப்படின்ற தெரியறதுக்காக டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக டீச்சர்ஸ்க்கு இந்த அசஸ்மெண்ட் டூல் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வில் see about first one, which is observational techniques. observational techniquesனால் என்னன்னு பார்க்கலாம். அப்சர்வேஷன்னா என்ன? அப்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம ஒருத்தரை பார்த்து மற்றவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஆட்டிடியூட் என்ன, அவங்க பிஹேவியர் என்ன, அவங்களோட டேலண்ட் என்ன, அவங்க ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் keenly watching the external behavior of persons in appropriate situations when they are in controlled state or in uncontrolled state. What they are telling is observation is nothing but the external behavior of the persons in appropriate situation. ஓகே, நம்ம ஒருத்தங்களோட எக்ஸ்டர்னல் பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அவங்களோட கண்ட்ரோல் லெவலில் இருக்கட்டும் இல்லை அன்கண்ட்ரோல் லெவலாகவே இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்டர்னல் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், a teacher can easily guess that a student is highly excited by observing external symptoms like trembling of the hands, incoherent speech, biting nails, restlessness and similar such behaviors. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வச்சு அவங்களோட ஆக்ஷன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லா எக்ஸைட்மெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் இருக்கிற பேசுவீங்க, சிரிப்பீங்க, கை ஆட்டிகிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி. இல்லைன்னா நெயில் பைட்டிங் ஹேபிட் இருந்தால் நெயில் பைட் பண்ணுவீங்க. இதெல்லாம் மூலிமா வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொசீஜர்ஸ், ஒரு குட் அப்சர்வேஷன் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் குட் அப்சர்வேஷன்ஸ். அப்சர்வ் தி ஹோல் ஈவெண்ட். அப்சர்வ் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர் அட் அ டைம். என்ன பண்ணணுன்னா, நான் ஒரு அப்சர்வேஷன் எப்படி பண்ணணுன்னா இப்போ ப்ரொசீஜரை சொல்கிறாங்க. எப்படி ஃபஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னா, எல்லா ஈவெண்ட்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு அவங்ககிட்ட இருக்கிற அத்தனையுமே ஒவ்வொன்றையுமே கீனாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னா, ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியரை ஒரு பிஹேவியரை மட்டும் அட் அ டைமில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர் அட் அ டைம். நெக்ஸ்ட், அப்சர்வ் வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் தி அப்சர்வ் அண்ட் ரெக்கார்ட் தென் அண்ட் தேர். நம்ம அப்சர்வ் பண்ணது அந்த அப்சர்வருக்கே தெரியாமல் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி தென் அண்ட் தேர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Observer should not mix his opinions and guesses with the observed data. அப்சர்வர் என்ன பண்ணணுன்னா, அவங்க ஒப்பீனியன்ஸை மிக்ஸ் பண்ணி கெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. நம்ம நம்மளோட டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அவங்க கெஸ் மூலிமா அவங்க ஆன்சர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சர்வேஷன் should be continuously carried out within the time schedule. நம்ம அப்சர்வேஷனுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஷெட்யூல்குள்ளே அந்த அப்சர்வேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரைனிங் போயிருப்பீங்க இல்லையா, ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி அப்சர்வேஷன் கிளாஸஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. 6 கிளாஸ் 7 கிளாஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க அப்சர்வேஷன் கிளாஸ். அப்சர்வேஷன் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க,
நீங்கள் போய் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்காந்துப்பீங்க, அவங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. இல்லை நம்ம காலேஜ்லேயே இப்போ கண்டக்ட் பண்ணால் கூட நம்மளோட டீச்சர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, that is what they are saying about. So observation is nothing but watching keenly about the external behavior of a individual students or the group of students. நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர் பிளானிங். நம்ம வந்து இப்போது ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதுலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணணும். I guess you know about this because you have written about the case study. கேஸ் ஸ்டடி வந்து சிமிலராக இப்படி தான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கேஸ் ஸ்டடி பண்ணுறீங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல் போயிருக்கும் போது அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் கேஸ் ஸ்டடி பண்ணி அப்போது அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் பற்றி நீங்கள் எடுக்கிறீங்களே, சேம் லைக் தட் ப்ராப்பர் பிளானிங்னா எந்த ஸ்டூடெண்ட் எடுக்கலாம், யாரை நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். எக்ஸிக்யூட் தி அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டிங் தி டேட்டா. பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் எப்படி, அவன் ஸ்கில் எப்படி, அவன் எதில் வந்து ஸ்கில் அதிகமாக இருக்குது, அவன் எதில் லேக் ஆகிறான், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்பப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். ஸ்டடியிங் அண்ட் இன்டர்ப்ரெட்டிங் தி ரெக்கார்டட் டேட்டா. ஃபைனலாக என்ன பண்ணணும், நம்ம ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். Types of observation, let's see about types of participant observation, non-participant observation, uncontrolled observation and controlled observation. So 4 types of observations irukku. Participant observation na the observer will find a place in the group where the observed is a member. Observer வந்து ஒரு பிளேஸ் கண்டுபிடிப்பாங்க, வேர் குரூப்பாக நம்ம பண்ண அப்சர்வர் வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அப்போது அந்த பிளேஸில் கண்டுபிடிச்சி அந்த அப்சர்வரை மட்டும் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தி அப்சர்வ்ட் பர்சன் பிஹேவியர் இன் தி குரூப் கேன் பி நோட்டட் பை ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆட்டிடியூட்ஸ், சோஷியல் அபிலிட்டி, லீடர்ஷிப் அண்ட் சிமிலர் அதர் பர்சனல் ட்ரேட்ஸ். இப்போது குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி பண்ணுறாங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட லீடர்ஷிப் எப்படி இருக்குதுன்னு நம்ம அப்சர்வ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றலாம் பார்க்குறது தான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். ஸோ அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் அவனோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, அவனோட லீடர்ஷிப் எப்படி இருக்குது, அவனோட பர்சனாலிட்டி டைப்ஸ் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி தரான், அதெல்லாம் தான் வந்து பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். நான் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்சர்வேஷன் let's see in the next class students. Hi students, in last class we have seen about participant observation. Now let's move on to non-participant observation. Non-participant observation என்னன்னா, in the best suited to observe infants, maladjusted individuals and similar other persons. In this, the observer takes a position at a place where his presence goes unnoticed and is also least disturbing to the group. Non-participants observationல என்ன சொல்கிறாங்கன்னா, the observer வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அப்சர்வ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியாமலேயே அப்சர்வ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது, நான் அவங்கள தான் அப்சர்வ் பண்ணுறேன், அவங்கள தான் நான் கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தெரியாமல் அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாமலே நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி அப்சர்வர் டேக்ஸ் அ பொசிஷன் அட் அ பிளேஸ் வேர் இஸ் ப்ரெசன்ஸ் கோஸ் அன்நோட்டிஸ்ட் அண்ட் இஸ் ஆல்சோ லீஸ்ட் டிஸ்டர்பிங் டு தி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. where he can observe in detail about individual behaviors. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட இண்டிவிஜுவல் பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 types of observations இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் தட் இஸ் நேச்சுரல் சிச்சுவேஷன் which is uncontrolled observation, artificial situation which is controlled observation. நேச்சுரல் சிச்சுவேஷன்னா அன்கண்ட்ரோல்ட், ஆர்டிஃபிஷியல் சிச்சுவேஷன்னா கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன்.
அதுதான் நம்ம சொல்லியிருந்தாலே முன்னாடி டைப்ஸில் அதுதான் அன்கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன். அன்கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன்னா அப்சர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ் ரூம், playground, library and common places without their knowledge is an example of uncontrolled observation. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணுறோம், எங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேஸஸில் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அவங்களோட நாலேஜ் இல்லாமல் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அன் அன்கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன். எந்த மாதிரி பிளேஸஸில் அப்படின்னா கிளாஸ் ரூமில், ப்ளே கிரவுண்டில், லைப்ரரியில், இல்லை வேறு ஏதாச்சும் காமன் பிளேஸில் ப்ரேயர்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேயோ அந்த மாதிரி டைப்பில் நம்ம பண்ணுறது தான். அப்போ அவங்களோட நாலேஜ் இல்லாமல் நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான் அன்கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன்ஸ். நெக்ஸ்ட் controlled observation. Controlled observation na we may ask a child to study in a silent room and then in a room with a lot of noise with a view to compare its learning achievements in these two different situations. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு சைலண்ட் பிளேஸில் யாருமே இல்லாத ஒரு கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து அவங்கள படிக்க சொல்லலாம். நெக்ஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு படிக்க சொல்கிறா. ஸோ அப்படி படிக்க சொல்லும் போது அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எஃபிஷியன்சி லெவல் வந்து சைலண்ட் ரூமில் இருக்கிறது தான் அதிகமாக இருக்குது தென் கம்பேர் டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸ் ரூமில் கம்பேர் பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது சைலண்ட் ரூமில் படிக்கிறது தான் அவங்களுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்குது, அவங்க வந்து நல்லா அவுட்கம் நல்லா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We can find the child's learning efficiency is more in a silent atmosphere and less while it's studied in a noisy environment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் controlled observation சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் வந்து என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்சர்வேஷன் இஸ் சூட்டட் நாட் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் பட் ஆல்சோ ஃபார் குரூப்ஸ். அப்சர்வேஷன் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் சூட் ஆகிறது இல்லை, இண்டிவிஜுவல் பர்சனை மட்டும் நம்ம எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் ஒன்லி அ ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ஃபார் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுக்கு ட்ரைனிங் வந்து ரொம்ப நாள் எடுக்க தேவையில்லை, ஒரு ஷார்ட் டைம்லேயே ட்ரைனிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சூட்ஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் போத் தி ஜெண்டர்ஸ். எல்லா ஏஜ் குரூப்புக்குமே சூட்ஸ் ஆகும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஜெண்டர்ஸ்க்குமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is not expensive and may need only gadgets அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான அப்சர்வேஷன் மெத்தட் கிடையாது, இதுக்கு ஒரு கேஜெட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். எக்ஸாம்பிள் லைக் ஃபோன், டேப், இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமரா, சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரி கேஜெட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. Observing an individual or a group in the natural environment provides reliable information. நீங்கள் வந்து கிளாஸ் ரூம்லையோ இல்லை மற்ற இடத்துலையோ நீங்கள் எடுக்கிறத விட நேச்சுரலான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ரிலையபிளாக இருக்கும். ஏன்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் அவங்களே மறந்து அவங்களோட பிஹேவியர்ஸில் கண்டிப்பாக வெளியே வரும். ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக ரிலையபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஆஸ் அ டெக்னிக் ஆஃப் அசஸ்மெண்ட். லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா the person likes and dislikes of the observer and his own limitations will affect the quality of observation. The personal likes and dislikes, அவங்களோட personal likes and dislikes of the observer என்ன ஆகும்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் அப்சர்வேஷனை அவங்களோட குவாலிட்டி ஆஃப் அப்சர்வேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பர்சனலாக அவங்களுக்கு நிறையா விருப்பமும் இருக்கும், இல்லை விருப்பம் இல்லாத செயல்கள் நிறையா இருக்கும். ஸோ நம்ம அவனோட லிமிட்டேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் குவாலிட்டி ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி எக்ஸ்பிரஸ்ட் பிஹேவியர் கேன் அப்சர்வ்ட் நாட் தி இன்னர் ஃபீலிங்ஸ். எஸ், ட்ரூ. நம்ம இப்போ ஒருத்தவங்களை நம்ம இப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னா அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற பிஹேவியரை மட்டும்தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும், தவிர்த்து அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டிங் மே நாட் பி டன் ஆன் தி ஸ்பாட், த டேட்டா மே நாட் பி அக்யூரேட். அந்த ஸ்பாட்லேயே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணலான்னு போகும்போது அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெக்வயர்ஸ் மோர் டைம், மோர் பேஷன்ஸ் அண்ட் கீன் இன்சைட். இதுக்கு நிறைய டைம் எடுக்கலாம்,
ஃபஸ்ட் டைம் நம்ம போவோம், அப்சர்வ் பண்ணியிருப்போம், செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அந்த டைமில் பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்கும். சரி, தேர்ட் டைம் அப்சர்வ் பண்ணலான்னு போவோம், அப்போ கரெக்டாக இருக்கும், அதனால் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் டைமிங் இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன தேவை? பேஷன்ஸ் தேவை. இதென்ன இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லி பேஷன்ஸே இழந்துடக்கூடாது. ஸோ பேஷன்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. கீனாக வாட்ச் பண்ணணும். நம்ம கண்ணை அங்கங்கே எடுக்காமல் கீனாக வாட்ச் பண்ணி அந்த பிஹேவியர் கரெக்டாக அவன் எல்லா டைமும் அதே பண்ணுறானா, ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். Okay students, I guess you have understood about the observation. Observation is nothing but the நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கீனாக மற்றவங்களோட எக்ஸ்டர்னல் பிஹேவியரை நம்ம அந்த அப்ராப்ரியேட் சுச்சுவேஷனில் அப்சர்வ் பண்ணுறது தான் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, next topic is self reporting techniques that we can see in the next class. Thank you students.